ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வேல அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி வந்திருந்தது. இப்போது ரெண்டாவது நோட்டிஃபிகேஷனாக டெக்னீஷியன் வந்து விட்டிருக்காங்க. இந்த டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டிகிரி முடிச்சிருக்கணும், அதாவது பிஎஸ்சி படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறமா வந்து டிப்ளமா இன்ஜினியரிங் ப்ளஸ் 10th ப்ளஸ் ஐடிஐ முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதுக்கப்புறம் 10th ப்ளஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அதுக்கப்புறம் 12th வந்து மேக்ஸ் வித் ஃபிசிக்ஸு. இது எல்லாமே வந்து இப்போ பிஎஸ்சியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சிருக்கணும், அதே மாதிரி இன்ஜினியரிங்னா என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும், இது எல்லாமே வந்து நம்ம கிளியராக வீடியோக்குள்ளே போகும்போது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, ஐ பவர் என்ன இருக்கணும், ஸ்பெக்ஸ் போட்டிருக்கலாமா போட்டிருக்கக்கூடாதா, ப்ளஸ் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன. இதில் வந்து ஆக்சுவலாக 2 லெவல் இருக்குது, லெவல் 5 இருக்குது, லெவல் 2 இருக்குது. சரிங்களா? எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஜஸ்ட் வந்து இது எக்ஸாம் வந்து ஒரே ஒரு ரவுண்டு தான். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கான மெடிக்கல் டிவி அதெல்லாம் நடத்தி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து ஒரு 3 வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. கோவிட்னால வந்து ஒரு 3 வருஷம் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த 3 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற டேட் வந்து ஓப்பனிங் டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அதாவது நேற்றுலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 9ஆம் தேதி, மார்ச் 9ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து க்ளோசிங் டேட் வந்து ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வந்து நைட்டு 12 மணியோட நைட், அதாவது 11:59 அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மந்த்து எண்டுக்குள்ளேயே வந்து அப்ளை பண்ணிடணும். லாஸ்ட் ஒரு வாரம் வந்து சர்வர் பிஸியாக இருக்கும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணுறது வந்து ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பட் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து எதெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆர்ஆர்பி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆர்ஆர்பி பண்ணீங்க, ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சென்னையை வந்து நீங்கள் நான் பெங்களூரில் அப்ளிகேஷன் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாடிஃபிகேஷன் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ ஆர்ஆர்பியில் சேஞ்ச் பண்ண முடியாது. மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டா அதில் வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ண முடியாது இந்த அக்கௌண்ட்டில். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதிலெல்லாம் வந்து சேஞ்சஸே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் வாட்டி கொடுக்கும் போதே கிளியராக பக்காவாக எது கரண்ட்டில் யூஸ் பண்ணுறீங்க ஃபோன் நம்பர், அதே மாதிரி இமெயில் ஐடி எது யூசேஜில் இருக்குது, அதுக்கப்புறம் எந்த ஆர்ஆர்பியில் வேகன்சி நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் 5 அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ஒரு ஆக்சுவலாக டென்டேட்டிவ் வேகன்சி வந்து ஒரு 9000 கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விட்டுருக்காங்கன்னா ஒரு 144 வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. 9144 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் இதுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிகிரி லெவலு 1092 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது போக டெக்னீஷியன் கிரேட் 3 இது வந்து லெவல் 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8052 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் 5 ஜாபுக்கு டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லெவல் 2 ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1னும் சில போஸ்டிங் லெவல் 2ல் வந்து நிறைய போஸ்ட் இருக்குது டெக்னீஷியன் போஸ்ட்டு. ஸோ வந்து B1னும் மினிமம் வந்து ஒரு போஸ்டிங்க்கு வந்து A3 கேட்டிருக்காங்க. ரிமைனிங் மேக்ஸிமம் இதுக்கு வந்து B1 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் B2 கூட கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து நம்ம போக போக பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 33 வயசு வரைக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 36 வயசு வரைக்கும் லெவல் 5 ஜாபுக்கு. அதே வந்து இதுலேயும் அதே மாதிரி தான். கிரேட் 3க்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் தான் எலிஜிபிள். இப்போ வந்து 33 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து மினிமம் 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 36 இருக்கணும் அப்படின்ட்டாங்க லெவல் 5க்கு. அதே மாதிரி லெவல் 2க்கு வந்து மினிமம் 18 மேக்ஸிமம் 33 இருக்கணும்னு சொல்கிறாங்களா. இது போக நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருஷம் எலிஜிபிளாக இருப்பீங்க இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் போக. அதே வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 வருஷம் எலிஜிபிளாக இருப்பீங்க. அதே வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி இந்த நோட்டீஸில் கொடுத்துருக்கிறது தான். சரிங்களா? அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து இந்த டேட்டு அதாவது ஜூலை 1ஆம் தேதிக்கு வரைக்கும் 1ஆம் தேதி அப்போ வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 18 ஆயிருக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து 36 தாண்டி இருக்கக்கூடாது. அந்த ஜூலை 1 தான் வந்து லிமிட்டு 2024. சரிங்களா? அது போக வாங்க எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம்.
இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே வந்து மெயினான ஒரு டவுட் இருக்கும். நான் ஸ்பெக்ஸ் போடலாமா, போட்டிருந்தா எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா வந்து நீங்கள் 100% வந்து இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். இதில் வந்து A3னா என்ன, B1னா என்ன, B2னா என்ன அப்படின்றத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் தான் வந்து இந்த டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இப்போ A3 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ், கிளாஸ் போட்டு போடாமல் 6/9 டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு லாங்கில் ஒரு போர்டு வச்சுருவாங்க. உங்களை வந்து டாக்டர் வந்து லாங்காக அந்த 6/9 டிஸ்டன்ஸில் வந்து உட்கார வச்சுருப்பாங்க. உட்கார வச்சு அந்த 6 டிஸ்டன்ஸில் உங்களை உட்கார வச்சு 6/9 வந்து அந்த லென்ஸை போடுவாங்க கண்ணில் போட்டு உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. சரிங்களா? வித்து கிளாஸும் கொடுப்பாங்க, வித்தவுட் கிளாஸும் கொடுப்பாங்க. அப்படி வந்து உங்களுக்கு 6/9 விஷன் இருந்ததுன்னா, இதே வந்து நீங்கள் ஏஎல்பிக்கெலாம் பார்த்தீங்கன்னா A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்டு. சரிங்களா? 6/6 இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து சுத்தமாக பவர் இருக்கக்கூடாது. ஒரு -0.5 கூட இருக்கக்கூடாது, இல்லை +0.5 அந்த மாதிரி கூட இருக்கக்கூடாது. ஏஎல்பியெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ஸே போட்டிருக்கக்கூடாது. இதில் அப்படி இல்லை. A3ன்றது நீங்கள் வந்து வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான் ஸ்பெக்ஸ் போட்டுருக்கலாம். பட் 6/9 இருக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி அது போக இதில் வேறு என்னென்ன டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, A3ல கலர் விஷன்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த கண்ணில் ஒரு கிளாஸ் போட்டுட்டு ஒரு பாயிண்டில் காட்டுவாங்க. இது வந்து உங்களுக்கு இப்போ என்ன கலர் தெரியுது, இப்போ என்ன கலர் தெரியுது அப்படின்னு. அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து இன்கேஸ் கலர் விஷன் இருந்தால் உங்களுக்கு வந்து கலர் வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ அந்த கலர் விஷன், அதுக்கப்புறம் பைனாகுலர் விஷனு, நைட் விஷனு, ஸோ இதெல்லாம் வந்து A3க்கு இருக்குது. அதுக்கப்புறம் B1, B2 மோஸ்ட்டாக வந்து B1, B2 வந்து சிமிலர் தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து B1, B2வை பொறுத்த வரைக்கும் நான் வந்து காமனாக சொல்லிடுறேன். B1, B2வை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வித் கிளாஸஸ் வந்து 6/9 படிக்கணும். வித்தவுட் கிளாஸ் இல்லாமல் வந்து 6/12 படித்தா போதும் இதுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இதில் B1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு A3ல சொன்ன மாதிரி அந்த கலர் விஷன் இருக்குது, பைனாகுலர் விஷன் இருக்குது, நைட் விஷன் இருக்குது, அதுக்கப்புறம் மிசோஃபிக் விஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா, B2வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பைனாகுலர் விஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த கலர் டெஸ்ட்லாம் கிடையாது. கலர் பிளைண்ட்னஸ் ப்ராப்ளம்லாம் யாருக்காவது இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து B2 போஸ்டிங்க்கு வந்து எலிஜிபிள் வந்துடுவீங்க. ஸோ ஸ்பெக்ஸு போட்டிருக்கலாம். ஓகேங்களா? பவர் மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி A3யாக இருந்தால் உங்களுக்கு வந்து 2 டயாப்டர் வரைக்கும் வந்து பவர் வந்து இருக்கலாம். 2க்கு மேலே வந்து போகக்கூடாது. +or-2க்கு மேலே வந்து போகக்கூடாது. அதே B1, B2வாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பவர் வந்து +or-4 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அக்செப்டபிள். 4க்கு மேலே வந்து போகக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் வழக்கம் போல் இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரிலலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹500 ஃபீஸு. அதுவே வந்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டரு, மைனாரிட்டிஸ், அப்புறம் வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இந்த கேட்டகரிலலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹250 வந்து ஃபீஸு. இதுவே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எக்ஸாம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ₹500 கட்டுறவங்களுக்கு வந்து ₹400 ரீஃபண்ட் ஆயிரும். அதே மாதிரி ₹250 கட்டுறவங்களுக்கு ₹250 ரீஃபண்ட் ஆயிரும். ஜஸ்ட் போய் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தால் போதும். நீங்கள் பாஸ் ஆகணுன்றது இல்லை. நான் வந்து ப்ரிப்பரேஷனில் இல்லை, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணலனாலும் அப்ளை பண்ணுங்கள். எதுக்கு நான் ₹500 கொடுத்து அப்ளை பண்ணணும், ₹250 கொடுத்து அப்ளை பண்ணணும்னு யோசிக்காதீங்க. அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும். அதே மாதிரி இதில் லெவல் 5, லெவல் 2 அப்படின்னு 2 இருக்குன்னு பார்த்தோம். சரிங்களா? லெவல் 5க்கு வந்து நீங்கள் தனியாக வந்து அப்ளை பண்ணணும். லெவல் 2க்கு வந்து தனியாக அப்ளை பண்ணணும். ரெண்டுத்துக்குமே நீங்கள் எலிஜிபிளாக வரீங்கன்னா 2 அப்ளிகேஷன் வந்து போடணும். லெவல் 5ஐ சூஸ் பண்ணி ஒரு வாட்டி அப்ளை பண்ணணும். லெவல் 2வை சூஸ் பண்ணி ஒரு வாட்டி வந்து அப்ளை பண்ணணும். ஃபீஸுமே வந்து 2 வாட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ரீஃபண்ட் ஆயிரும். சரிங்களா? எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிரும் ஃபீஸு. அதுக்கப்புறம் வேறு என்ன இம்பார்ட்டண்டான விஷயம்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து மெயினான விஷயம் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு முதல்ல எக்ஸாம் நடக்கும் 100 மார்க்குக்கு. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கான மெரிட் லிஸ்ட்டு போட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் ஜாயினிங். இதான் ப்ரொசீஜர், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு லெவல் 5க்கு வந்து எக்ஸாம் வந்து 90 மினிட்ஸ் 100 கொஸ்டின் தான். பட் வந்து லெவல் 5க்கு வந்து பேட்டர்ன் ஒரு மாதிரி இருக்குது, லெவல் 2க்கு ஒரு மாதிரி இருக்குது. அது மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து லெவல் 5 அதாவது வந்து டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டியூரேஷன் வந்து 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 100 கொஸ்டின். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா 0.33 வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் மார்க்லேருந்து குறையும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் வந்து சிங்கிள் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, ரீசனிங் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதுக்கப்புறமா வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி ப்ளஸ் எக்கனாமி, ஜியாகிரஃபி இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ன்னுவாங்க. அது போக ரீசனிங், அதுக்கப்புறமா வந்து
கம்ப்யூட்ரு இது ஒரு டாப்பிக்காக வச்சுருக்காங்க. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன். இந்த எம்எஸ் எக்ஸல், வேர்டு அந்த மாதிரி சின்ன சின்ன அதெல்லாம் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன டாபிக், இந்தந்த டாபிக் மட்டும் கவர் பண்ணால் போதும். சரிங்களா, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இதில் சிலபஸில் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். பேசிக் சயின்ஸ் வந்து இதில் கொடுத்த டாபிக் எல்லாமே கவர் பண்ணணும். இது வந்து லெவல் 5க்கான எக்ஸாம் பேட்டர்ன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஆஃப் மொத்தம் 100 கொஸ்டின் சொல்லியிருந்தோமா, 1.5 மணி நேரம் எக்ஸாம்னு. ஜென்ரலாக எல்லா கொஸ்டினுக்குமே ஒரு மார்க் தான். ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஸ்டின் கேட்குறாங்க, ரீசனிங்கில் 15 கொஸ்டின், அதுக்கப்புறம் ஆப்டிடியூடில் 20 கொஸ்டின், இந்த கம்ப்யூட்டரில் 20 கொஸ்டின், ப்ளஸ் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 35 கொஸ்டின். ஸோ பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் இந்த லெவல் 5க்கு. சரிங்களா, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1.5 மணி நேரம் தான் எக்ஸாமு, 100 கொஸ்டின் தான். பட் வந்து இதுக்கு வந்து சிலபஸ் பாருங்கள், ஆப்டி, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ் இது காமனாக வருது. இங்கே வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டர் கொடுக்கல, அதே மாதிரி பேசிக் சயின்ஸுன்னு கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு இந்த அப் டு 10th லெவல் ஸ்கூல் புக்கை படித்தா போதும். இந்த லெவல் 2க்கு வந்து சயின்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல். இது வந்து ஜென்ரல் சயின்ஸு. சரிங்களா, இதுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஆப்டி 25, ரீசனிங் 25, ஜென்ரல் சயின்ஸ் வந்து 40 கொஸ்டின். இங்கேயுமே சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 10 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின், 100 மார்க்கு. எக்ஸாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டிவிக்கு வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து மெயினாக வர டவுட்டு, எந்தெந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து பர்டிகுலராக எலிஜிபிள் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நேம் ஆஃப் த போஸ்ட் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல். இதுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து முன்னாடியே பார்த்துரும். இது வந்து லெவல் 5 ஜாபு, டிகிரி லெவலு, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1 இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அந்த டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஎஸ்சி வந்து இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் பிஎஸ்சி பர்டிகுலராக சரிங்களா முடிச்சிருக்கணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஓகேங்களா, ஒரு ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டில் இல்லை யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இல்லைனா இந்த ஃபிசிக்ஸுக்கு கீழே இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கீழே கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கீழே வர சப் டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று வந்து பிஎஸ்சியில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஒன்று பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், பிஎஸ்சி வந்து அவங்க சொன்ன டிபார்ட்மெண்ட்லலாம் முடிச்சிருக்கணும், இல்லை அவங்க சொன்ன டிபார்ட்மெண்ட்டோட சப் டிபார்ட்மெண்ட்டில் எதுலையாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் வந்து டிப்ளமா படிச்சிருக்கலாம். டிப்ளமா எதில் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கலாம், இல்லை ஐடியில் முடிச்சிருக்கலாம். அதே தான் இன்ஜினியரிங்கும். வேறு இதே வந்து நான் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க வந்து கொடுத்துருக்கிறது மட்டும் தான், கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் எலிஜிபிள். சரிங்களா, அதுவே வந்து டிகிரியும் அதே மாதிரி தான். எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருக்கணும், இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் சொல்கிறேன், டிப்ளமோ மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து இந்த லெவல் 5 ஜாபுக்கு வந்து எலிஜிபிள். நிறைய பேர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், சிவில் முடிச்சிருக்கேன், நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்பீங்க. பட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க கொடுக்கல. மெக்கானிக்கல், சிவில்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு அவங்க வந்து கொடுக்கல. சரிங்களா, ரிமைனிங் உள்ள எல்லாமே டெக்னீஷியன் போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2க்கான போஸ்ட்டு. இது எல்லாத்துக்குமே வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th + ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, அப்படி இல்லையா 10th + கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கணும். சரிங்களா, அதாவது சிசிஏஏ அப்படின்வாங்க, ரயில்வேல பண்ணியிருப்பாங்க நிறைய பேர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா, ஸோ ஒன்று 10th + ஐடிஐ முடிச்சிருக்கணும், இல்லைனா 10th + சிசிஏஏ பண்ணியிருக்கணும். நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லெவல் 2 போஸ்ட்டு எல்லாத்துக்குமே எலிஜிபிள். எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து 15th நம்பர் பாருங்கள், டெக்னீஷியன் கிரேட் 3 SNTன்னு கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து நீங்கள் வந்து 12th வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸை வந்து ஆப்ஷனலாக எடுத்து படிச்சிருக்கணும். வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் எடுத்துருக்கக்கூடாது. நீங்கள் அதாவது 12th வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை. ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து ஆப்ஷனலாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்னீஷியன் கிரேட் 3 SNT இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த ஒரு போஸ்டிங்க்கு மட்டும் நீங்கள் வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங்க்கு வந்து A3 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து B1 கொடுத்துட்டாங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்டு. சரிங்களா, எல்லாத்துக்குமே வந்து B1 கொடுத்துட்டாங்க மோஸ்ட்லி. எதுக்கு மட்டும்தான் A3 கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 ட்ராக் மிஷின், அதுக்கு மட்டும் வந்து A3 கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். இங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் வரும் எல்லாருக்குமே. நம்ம இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக வந்து சென்னையிலே அப்ளை பண்ணலாம்.
ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே வந்து வேக்கன்சி வந்து ரொம்ப நல்ல வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து தேர்ட் ஹையஸ்ட் வேக்கன்சி வந்து சென்னையில் தான். ஃபஸ்ட்டு வந்து மும்பையில் இருக்குது, 1200 ப்ளஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து பிலாஸ்பூரில் இருக்குது, அதாவது சத்தீஸ்கர், அங்கே வந்து செகண்ட் ஹையஸ்ட் வேக்கன்சி இருக்குது. மூணாவதாக வந்து 833 சம்திங், ஒரே நிமிஷம் இருங்க பார்த்துக்கலாம் நம்ம கரெக்டாக. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 833 வேக்கன்சி இருக்குது. தேர்ட் ஹையஸ்ட் வேக்கன்சி சென்னையில் தான். இந்த லெவல் 5க்கு வந்து ஒரு 48 வேக்கன்சி, லெவல் 2க்கு வந்து ஒரு 785 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செகண்டராபாத்தில் ஒரு 750 சில்லரை இருக்குது. ஸோ செகண்டராபாத்லேயுமே வந்து ஒரு நல்ல வேக்கன்சி தான். ஸோ நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் சென்னையிலே வந்து நல்ல வேக்கன்சி தான். மும்பையில் ரொம்ப அதிக வேக்கன்சி. ஸோ ஆர்ஆர்பி வந்து சூஸ் பண்ணும்போது நல்லா டிசைட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வாட்டி பெங்களூர் அதெல்லாம் வந்து நம்ம போகவே தேவையில்லை, ஏன்னா அங்கெல்லாம் வந்து வேக்கன்சி கம்மி தான். ஓகேங்களா? ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. மேக்ஸிமம் வந்து எல்லாமே எது இம்பார்ட்டனோ எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் கவர் பண்ணிட்டோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.